நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காத்திருக்குதலை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். அந்த காத்திருக்குதல் நெடுங்காலமாய் இருக்கக்கூடிய காத்திருத்தல். அந்த காத்திருத்தல் எதற்காக காத்திருக்கப்பட்டிருக்கிறது? அது விரும்பினது வரும் வரையிலும் காத்திருக்கக்கூடிய ஒரு காத்திருக்குதல், விரும்பினது வரக்கூடிய ஒரு காத்திருக்குதலை இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த விரும்பினது ஜீவ விருட்சத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற காரியம். அப்படி விரும்பினதான அந்த காத்திருக்குதலின் கூட கிடைக்கக்கூடிய பலன் ஜீவ விருட்சத்தை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ விருட்சத்திற்கு காத்திருக்கக்கூடிய ஒரு காத்திருக்குதல் வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த ஜீவ விருட்சமானது பரதீசில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவன் மரணத்தை காண்பதில்லை. எனவே ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த விருட்சம் ஆதாம் தன்னுடைய மீறுதலின் மூலம் சபிக்கப்பட்டவனாக அந்த கனியை புசிக்க இயலாதபடிக்கு அதை தடை செய்யப்பட்டது என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அங்கே சுடரொளி பட்டயங்கள் வீசக்கூடிய ஒரு காவலுக்குள்ளாக அந்த ஜீவ விருட்சம் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அப்படி ஜீவ விருட்சமாய் அழியாதிருக்கக்கூடிய சரீரத்தை கொடுக்கக்கூடிய அந்த விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடிய ஒரு நிலை, காத்திருக்கக்கூடிய காத்திருத்தல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த காத்திருத்தலானது நெடுங்காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலம் வரையிலும் காத்திருக்கக்கூடிய ஒரு காத்திருக்குதல். அப்படி இருக்கக்கூடிய அந்த காத்திருத்தல் இருதயத்துக்கு இளைப்பாறுதலை தரும், ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை தரும். அது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிப்பதற்கு ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே காத்திருக்கக்கூடிய இந்த காத்திருத்தலானது ஜீவ விருட்சத்தை புசிப்பதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு காத்திருத்தலாக இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். காத்திருக்குதலை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, சங்கீதக்காரன் இங்கே ஒரு காத்திருக்கக்கூடிய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சாட்சி கொடுக்கிறார். சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்முடைய காத்திருக்குதலானது வெறுமனை அல்லாதபடிக்கு ஆயத்தமாகி காத்திருக்கக்கூடிய ஒரு காத்திருத்தல். மணவாளனை எதிர்கொண்டு வருவதற்காக அழைக்கப்பட்ட அந்த கன்னிகையானவள் ஆயத்தமாய் இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே 5 கன்னிகைகளும், ஆயத்தம் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே 5 கன்னிகைகளும் வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தர் கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது ஆயத்தமாய் இருந்து காத்திருந்தவர்கள் மணவாளன் வரும்பொழுது மணவாளனோடு சேர்ந்து அந்த அரண்மனைக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு நிலை. ஆயத்தமாய் இல்லாதவர்கள், தங்களுடைய தீவெட்டிகளுக்கு வேண்டிய எண்ணெயை தங்களிடத்திலே பெற்றுக் கொள்ளாதிருந்தவர்கள், அவர்களுடைய காத்திருத்தல் பிரயோஜனம் இல்லாத ஒரு காத்திருத்தலாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஒளியை இருளாக்காதபடிக்கு எந்த ஜீவனுக்குரிய கிரியை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அறியாதிருக்கக்கூடிய நிலையே அங்கே ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆயத்தமாகி காத்திருக்கக்கூடிய ஒரு காத்திருத்தலை குறித்து சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறார். ஆயத்தமாகி நாம் காத்திருப்போமே ஆனால் மணவாளனுடைய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஜனமாக அழைத்துச் செல்லப்படுவோம். நம்முடைய காத்திருக்குதல் நாம் ஆயத்தப்பட்டவர்களாக காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக வர வேண்டும். அந்த 5 கன்னிகைகள் தங்களுக்குள்ளாக தீவெட்டிக்கு வேண்டிய எண்ணெயை தங்களிடத்திலே கொண்டவர்களாக மணவாளனை எதிர்கொண்டு வந்து மணவாளனோடு செல்லக்கூடிய அந்த கிரியைக்குள்ளாக அவர்கள் வர, அவர்கள் இருந்த அந்த காத்திருத்தல் ஆயத்தத்தோடு கூடிய காத்திருத்தலாக காணப்பட்டது. அங்கே ஆயத்தப்படக்கூடிய ஒரு காத்திருத்தல், ஆயத்தத்தோடு செய்யக்கூடிய ஒரு காத்திருத்தல், விருதாவான காத்திருத்தலாக அல்லாதபடிக்கு அங்கே ஆயத்தமாகி இருக்கக்கூடிய அந்த காத்திருத்தல் ஜீவனுக்குரிய கிருபையை பெறக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகைக்காக கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆயத்தமாக இருக்கிறோம். அப்படி ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளாக, கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நாம் ஆயத்தமாகி காத்திருக்கிறோமா? நாம் எப்படியாக ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறாரே, அந்த கட்டளைக்குள்ளாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோமா? இதை வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் நம்முடைய கிரியைகள் அதற்கேற்ற கிரியைகளாக இருக்குமே ஆனால் நாம் ஆயத்தமானவர்களாக காணப்படுவோம். நம்முடைய காத்திருக்குதல் ஆயத்தம் உள்ள காத்திருக்குதலாக சாட்சியிடப்பட வேண்டும். அது கர்த்தராக கொடுக்கக்கூடிய சாட்சி. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை கர்த்தர் பலியிட சொல்லி கட்டளையிட்டபோது மலையண்டையிலே தன்னுடைய வேலைக்காரர்களோடு தன்னை குமாரனை அழைத்துச் செல்கிறான். அப்படி அழைத்து செல்லக்கூடிய வேளையிலே வேலைக்காரர்களை வேறொரு இடத்திலே அமர்ந்திருந்து காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு படிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். இங்கே பிதாவுக்கு பலி செலுத்தும் பொருட்டாக ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஆகிய ஈசாக்கை அழைத்துக் கொண்டு செல்கிறான். மற்ற பணியாட்களை எல்லாம் அவர்களை ஒரு இடத்திலே காத்திருக்கும்படி அங்கே சொல்லக்கூடியதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நானும் பிள்ளையாண்டான் மாத்திரம் அவ்விடம் போகிறோம், நீங்கள் இவ்விடத்திலே இருங்கள், நாங்கள் அவ்விடம் போய் தொழுது கொண்டு வருகிறோம், நீங்கள் இவ்விடத்திலே காத்திருங்கள் என்று சொல்கிறார். ஆபிரகாமுடைய பணியாட்கள் அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த நிலைக்குள்ளாக செல்லக்கூடாது இருக்கக்கூடிய ஒரு தடை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆயத்தம், அங்கே பலிக்குரிய காரியங்களை செய்வதற்காக மாத்திரம் அவர்கள் பணிக்கப்பட்டார்கள். பலியிடுவதற்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. அவர்களுடைய காத்திருக்குதல் வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாமையும் ஈசாக்கையும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கத்தக்க விதமாக பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு நிலை. பணியாளர்கள் அந்த கிரியைகளை காணாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் மாவிஷ நன்மைகளை மாத்திரம் ஆபிரகாமிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டார்கள். ஆவிக்குரிய கிரியைக்குள்ளாக அவர் கடந்து வரவில்லை. அவர்களுடைய அந்த காத்திருக்குதல் அவனுக்கு பலி செலுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் உதவியாக இருப்பதற்காக பணிக்கப்பட்ட பணியாளர்களாகவே அவர்கள் காணப்பட்டார்கள். அங்கே பலிக்குள்ளாக கொண்டு செல்லப்படும் வார்த்தை ஒலிக்கப்பட்டதே, அந்த ஒளியின் வார்த்தையின் சத்தத்தை கேட்க இயலாது இருக்கக்கூடிய ஒரு நிலை, அவர்கள் அதற்கு கட்டளையிடப்படாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே பிள்ளையாண்டானும் ஆபிரகாமும் செல்கிறார்கள். அவர்கள் பலி செலுத்தக்கூடிய வேளையிலே பிள்ளையாண்டான் மீது கை போடாது என்று சொல்லக்கூடிய வார்த்தை வருகிறது. அங்கே வாக்குத்தத்தத்தின்படியாக ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறார், ஈசாக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்ற நம்முடைய முற்பிதாக்களுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் என்ற நாமத்திலே அவர் காட்சி கொடுத்தார். அவர் பிரமாணங்களை கொடுத்தார், கிருபையினை கொடுத்தார், ரட்சிப்பினை கொடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த முற்பிதாக்களுடைய கிரியை ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளான ஒரு கிரியை. அவர்கள் கர்த்தருடைய அழைப்புக்குள்ளாக சென்று கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறியிருந்தார்கள். ஆனால் பலி செலுத்தும் ஸ்தலம் வரையிலும் செல்லக்கூடிய அந்த கிரியைக்குள்ளாக வந்த அந்த பணியாளர்கள் பணி செலுத்தப்படக்கூடிய அந்த ஸ்தலத்துக்குள்ளாக செல்ல அனுமதிக்கப்படவில்லை, அந்த பலிக்குள்ளாக செல்ல அனுமதிக்கப்படவில்லை, அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கத்தக்கதான கிருபை கொடுக்கப்படவில்லை. அவர்களுடைய காத்திருக்குதல் அத்தோடு நிறைவேறக்கூடிய நிலை. அவர்களுடைய காத்திருக்குதல் தன்னுடைய எஜமானுக்கு பணிவிடை செய்யக்கூடிய நிலை. அவர்களுடைய காத்திருக்குதல் உலக நன்மைகளை மாத்திரம் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. இன்றைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததியும் ஈசாக்கினுடைய சந்ததியும் யாக்கோபின் சந்ததியுமாக சாட்சியிடப்பட்டிருக்கிற நம்முடைய முற்பிதாக்களின் ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் கிருபைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளாக ஜீவன் என்ற ஆவியின் சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். நாம் அந்த ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் அந்த ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறோம். இந்த ஆவியின் சரீரத்துக்குரிய கிரியை நிறைவின் காலத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த நிறைவின் காலத்திலே இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை வரப்போகிறது. எல்லா கிறிஸ்தவர்களும் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குள்ளான ஜீவித்துக்குள்ளாக ஜீவிக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அதற்காக காத்திருக்கிறோம். இந்த பூமியிலே இருக்கக்கூடிய பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறவராக நித்திய ஜீவனுக்குள்ளாக ரட்சிப்பின் வழிக்குள்ளாக நம்மை வளர்நடத்த போகிறார். அதற்குள்ளாக நாம் செல்ல போகிறோம். ஜீவ விருட்சத்தின் கனியை நாம் புசிக்க போகிறோம் என்ற தன்மையிலே காத்திருக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். நம்முடைய காத்திருக்குதல் ஆயத்தமானவர்களுடைய காத்திருக்குதலாய் இருக்கிறதா? இதை வார்த்தை எவ்விதமாக சொல்கிறது? இதை எப்படியாக கிறிஸ்துவினுடைய வார்த்தை சாட்சி கொடுக்கிறது? அந்த தன்மைக்குள்ளாக நாம் இருக்கிறோமா? புரஜாதிகளுக்கு கிருபை அருளப்படுவதற்கு முன்பாக இஸ்ரவேலர்களுடைய ரட்சிப்பு அங்கே நிறைவு வரும்போது மேசியா மாமிஷத்திலே வந்தார். கிறிஸ்து மாமிஷத்திலே வெளிப்பட்டார். அந்த வார்த்தை மாமிஷத்திலே வந்தது. மாமிஷமாய் வெளிப்பட்ட அந்த வார்த்தை அதை குறித்து சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஊழியனாக ஒரு தீர்க்கதரிசியாகிய எலியா அனுப்பப்பட்டார். எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவனாக அங்கே யோவான் ஸ்நானகன் கிரியை செய்கிறார். யோவான் ஸ்நானனுடைய கிரியை அங்கே வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொரு வர காத்திருக்க வேண்டுமா என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடியாக தன்னுடைய சீஷர்களை அனுப்புகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். அங்கே வேறொருவர் நான் காத்திருக்க வேண்டுமா இல்லது வருகிறவர் நீர்தானா, இதை உறுதி செய்து என்னுடைய ஓட்டத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கே யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீஷர்கள் மூலமாக கிறிஸ்துவினிடத்திலே அதை உறுதி செய்ய அங்கே அனுப்பிய இந்த செய்தியை குறித்து நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோவான் ஸ்நானகன் எலியாவின் ஆவியும் பலமும் கொண்டவன். அவன் இஸ்ரவேலின் ரட்சிப்பு நிறைவு பெறுகிறதை, அந்த ஒலிவு மரமானது வெட்டப்பட போகிறது என்பதை, அந்த கோடாரியானது மரத்தின் கீழே வைக்கப்பட்டிருக்கிறது, கனிகொடாத மரமாகிய இந்த இஸ்ரவேல் என்ற இந்த மரம் வெட்டி சாய்க்கப்பட போகிறது என்பதை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாக வந்தான். முன்னறிவிக்கிற
சாட்சியிடுகிறவனாக வந்தான். மேசியாவின் வருகையை குறித்து அவன் சாட்சியிடுகிறவனாக வந்தான். அவன் அடையாளப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டவன். அவன் தன்னுடைய கிரியைகள் இன்னமும் காத்திருக்கக்கூடிய ஒரு கிரியைகளாக இருக்கிறதா, அல்லது இத்தோடு எனக்கு கொடுக்கப்பட்ட பணி நிறைவடைந்ததா என்று அறியத்தக்க விதமாக தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொல்லி அனுப்புகிறான். இயேசு கிறிஸ்து தான் அனுப்பப்பட்டவர் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் அனுப்பப்பட்டவர் அவர்தான் என்று அவருக்காக காத்திருக்கக்கூடிய கிரியைகளை செய்தவனாகவே யோவான் ஸ்நானன் காணப்பட்டான். அவன் இந்த பூச்சக்கரத்திலே நன்மைகளை புசித்து இந்த பூச்சக்கரத்திலே தன்னுடைய சந்ததி பலுகி பெருக வேண்டும் என்பதிலே நாட்டம் கொண்டவனாக இல்லை. அவனுக்கு என்று கொடுக்கப்பட்ட அபிஷேகம், அவன் தாயின் கருவிலே உருவாகும் போதே அவன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. தாயின் வயிற்றிலே அந்த குழந்தையாக உருவாகும் போதே அது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட குழந்தையாகவே அது வளருகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியாக தன்னுடைய ஆவிக்குள்ளான வளர்ந்த அந்த ஜீவியமானது அது வார்த்தையை சாட்சி கொடுக்கிறது. அப்படி சாட்சி கொடுக்கிறவன் தன்னுடைய கிரியைகளின் காலம் நிறைவேறக்கூடியதை அறிந்தவனாக, வருகிறவர் நீர்தானா, இன்னமும் நான் காத்திருக்க வேண்டுமா என்று வினவக்கூடிய ஒரு நிலை. அவனுடைய காத்திருக்குதல் இஸ்ரவேலுக்கு மீட்பு இறுதியாக அனுப்பப்பட்டிருக்கிறது என்பதை கொடுத்து சொல்லக்கூடிய சாட்சி. அதன் பின்னர் பிரஜாதிகளுக்கு கிருபை செல்லக்கூடிய ஒரு நிலை. அதே அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறவனாக வந்தான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவன் கிறிஸ்துவை சந்திக்க வரையிலும் அவனுடைய கிரியைகள் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கக்கூடிய ஒரு கிரியை. அவனுடைய கிரியைகள் யாவும் தேவ சமூகத்திலே எண்ணப்படக்கூடிய ஒரு கிரியையாகவே காணப்பட்டது. அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட போதகத்தின் மூலம் அவன் பிதாவை நேசித்தான். அவன் யெகோவா தேவன் மீது அன்பு கொண்டவனாக இருந்தான், பற்று கொண்டவனாக இருந்தான். அந்த யெகோவா தேவனை நாமத்தை தூசிக்கிறதாக எண்ணியே கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தவர்களை சிறைப்படுத்தவும் அவர்களை கொலை செய்யவும் சம்பவித்தவனாக காணப்பட்டான். ஆனால் அந்த வார்த்தை அங்கே இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கிருபையை நிறைவை சாட்சி கொடுத்த போது, முள்ளின் மேல் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று கேட்ட அந்த வார்த்தை, ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கிறிஸ்துவின் சமூகத்திலே தன்னை ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அந்த நிலைக்குள்ளாக தன்னை ஒப்புக் கொடுத்தான். அவனுடைய காத்திருத்தல் அங்கே கிறிஸ்துவை அடையாளம் காணவும் தனக்கென்று கொடுக்கப்பட்ட அபிஷேகத்துக்குள்ளாக அவன் பிரஜாதிகளுக்கு தகப்பனாக தன்னுடைய சுவிசேஷத்தை ஆரம்பித்தார். அவனுடைய நிறைவு, நல்ல போராட்டத்தை போராடினேன், நான் ஓட்டத்தை முடிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய சாட்சியின் போதகமாக அமைந்தது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இவர்களுடைய காத்திருக்குதல் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை நிறைவேறும் வரையிலும் தங்களுடைய கிரியைகளை செய்ய காத்திருக்கிறதாகவே காணப்படுகிறது. எனவே அவர்களுடைய கிரியைகள் தேவ சமூகத்திலே நினைவு கூறப்படக்கூடிய கிரியைகளாய் அவர்களும் 24 மூப்பர்களுக்குள்ளாக அமர்ந்திருந்து நியாயம் தீர்க்கக்கூடிய சிங்காசனத்தின் முன்பாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நியாயம் தீர்க்க அதிகாரம் பெற்றவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். வேதம் சாட்சி கொடுக்கிறது அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து. அவள் சுவிசேஷகத்தை சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சியின் பாத்திரமாக சொல்லப்பட்டிருக்கிறாள். அவள் எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த ஜனங்களுக்குள்ளாக கிறிஸ்துவை குறித்து உபதேசம் சொன்னதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். அன்னாள் எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்தவர்கள் மத்தியிலே, நித்திய ஜீவன் என்ற கிருபைக்குள்ளாக செல்ல காத்திருந்தவர்கள் மத்தியிலே, தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள் மத்தியிலே, சுவிசேஷத்தை அங்கீகரிக்க கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கிருபையை பெற்ற ஜனங்களிடத்திலே அவள் சாட்சி கொடுக்கிறதாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. எருசலேமிலே ரட்சிப்பை பெறுவதற்காக, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக, மேசியாவினுடைய பிறப்பை குறித்து விசுவாசம் கொண்டவர்களாக இருந்த ஜனங்கள் மத்தியிலே, அதற்காக காத்திருந்த ஜனங்கள் மத்தியிலே, மேசியாவுக்காக காத்திருந்த ஜனங்கள் மத்தியிலே அவர் பிறந்ததை குறித்து, அவர் ஜனனத்தை குறித்து அவள் சாட்சி கொடுக்கிறவளாக சாட்சியிடப்பட்டிருக்கிறாள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவளுடைய சாட்சி, யார் மேசியா வருவார் என்று காத்திருந்தார்களோ அப்படி காத்திருந்தவர்கள் மத்தியிலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவளாக அங்கே அவர் சாட்சி கொடுக்கிறாள். அவருடைய சுவிசேஷத்தை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறினார்கள். தேவத்துவத்தின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டவர்களாக, கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குள்ளான அதிகாரம் பெற்றவர்களாக, ரட்சிப்பின் வழிக்குள்ளாக அவர்கள் கடந்து சென்றதை வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்நாளுடைய காத்திருக்குதல் கிறிஸ்துவின் ஜனனத்தை குறித்து சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியாய் காத்திருக்கிற மத்தியிலே எழும்பக்கூடிய சுவிசேஷமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யோசேப்பு தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கணம் பொருந்திய ஆலோசனைக்காரனும் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனும் ஆகிய யோசேப்பு என்பவன் வந்து பிலாத்துவினிடத்தில் துணிந்து போய்
இயேசுவின் சரீரத்தை கேட்டான். தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன் இந்த யோசேப்பு. தேவனுடைய ராஜ்யம் தனக்குள்ளாக வர காத்திருந்தவன். தான் பெற்றிருந்த ஆவியின் சரீரம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக காத்திருந்தவன். அவனுடைய கிரியைகள் அதற்காக காத்திருந்தது. அவனுடைய கிரியைகளுக்கு ஒன்று, அவன் கிறிஸ்துவின் சரீரத்தை தனக்காக வெட்டப்பட்டிருந்த கல்லறையிலே வைக்க வேண்டும் என்பதே அது அவனுக்காக கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஏனென்றால் தீர்க்க தரிசன வார்த்தை சாட்சி கொடுக்கிறது, அவர் கல்லர்களோடு, அவர் எளியவர்களோடு, அங்கே துன்மார்க்கரோடு மரிக்கிறவர்களாக, அங்கே துன்மார்க்கரோடு சிலுவையிலே அறையப்பட்டவராக இருந்தும் அவர் மரிக்கும் போது எளிமையாக இருந்து அவர் அடக்கம் பண்ணப்படும் பொழுது, அடக்கம் பண்ணக்கூடிய ஒரு இடம், ஐஸ்வர்யம் உள்ள இடமாக சாட்சியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்க்க தரிசன வார்த்தை அங்கே நிறைவேறத்தக்கதாக அந்த தீர்க்க தரிசன வார்த்தைக்கு தன்னுடைய கிரியைகளை அவன் செய்தான். அவன் அதற்காக காத்திருந்தவனாக காணப்பட்டான். தனக்காக வைத்திருந்த கல்லறையை கிறிஸ்துவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை, அவனுடைய காத்திருக்குதல், அதற்காக காத்திருக்கக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காரியம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, அவன் அந்த கல்லறையை கிறிஸ்துவுக்காக வைத்திருந்து காத்திருக்கிறவனாக அவனுடைய உள்ளான இருதயத்துக்குள்ளாக ஒரு காத்திருக்குதல் காணப்பட்டது. அந்த காத்திருக்குதலுடைய பலன் அவன் இன்னமும் பேசப்படுகிறவனாக காணப்படுகிறான். இன்னமும் இந்த பூமியிலே அந்த கல்லறை குறித்து சாட்சியிடப்படக்கூடிய வேளையிலே அந்த கல்லறை யோசேப்பினுடைய கல்லறையாக இருந்தது என்று சாட்சியிடப்படக்கூடிய ஒரு நிலை. நித்திய ஜீவனுக்குள்ளாக அவனும் அந்த காத்திருக்குதலுக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை பூரணப்படுத்தினான். அவனுடைய கிரியைகள் கிறிஸ்துவனுடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக இந்த பூமி முழுவதும் கிறிஸ்துவனுடையதாக பிதாவினுடையதாக இருந்தும் அந்த ஸ்தலத்தை அவன் பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வார்த்தைக்கென்று, அந்த வார்த்தை மாமிசமானதே அதை அடக்கம் செய்யும் பொருட்டாக அந்த ஸ்தலத்தை ஒப்புவிக்கிறவனாக வந்தார். அவனுடைய காத்திருக்குதல் அதற்கான ஒரு காத்திருக்குதலாக காணப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஒவ்வொரு காலத்திலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும் போது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவது நிமித்தம் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஜனங்கள், தங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கிரியைகளை நிறைவேற்றுவதற்காக காத்திருந்த அந்த கிரியைகளை செய்த ஜனங்கள், சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் கர்த்தருடைய வார்த்தை பிரஸ்தாபப்பட வேண்டும் என்பதற்காக தங்களுடைய பொருட்களையும் தங்களுடைய ஸ்தலங்களையும் தங்களுக்கு இந்த பூமியிலே இருக்கக்கூடிய இடங்களையும் தானமாக கொடுத்தவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாகவே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இம்மையிலே பல மடங்கு அவர்கள் பெறக்கூடிய ஆசீர்வாதத்தையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக கர்த்தர் சாட்சியிட்டிருக்கிறத நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருக்கிறவனாக காணப்பட்ட அந்த யோசேப்பினுடைய கிரியை அங்கே வேதம் சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சி மாத்திரமல்ல, அவன் இன்னமும் ஜீவனுள்ளவருடைய தேசத்திலே பிரவேசிப்பதற்காக காத்திருக்கிறவனாகவே இருக்கிறான் என்பதையும் சாட்சி கொடுக்கக்கூடிய வார்த்தை சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 5வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இங்கே ஒரு காத்திருக்குதல் அப்போஸ்தலர்களுக்கு பணிக்கப்படுகிறது, அவர்களோடு இருந்த ஜனங்களுக்கு பணிக்கப்படுகிறது. நீங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலும் காத்திருங்கள். எருசலேமை விட்டு செல்லாமல் காத்திருங்கள். நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள். நீங்கள் பலப்படும் வரையிலும் அங்கே காத்திருங்கள். ஏனென்றால் அது சங்கம காலம். இந்த சங்கம காலம் என்பது இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே பரிசுத்த ஆவியை பெற்றதில் இருந்து சபைக்காலங்கள் ஆரம்பமாகி முதலாவது சபைக்குள்ள அந்த தூதனுடைய வார்த்தைக்காக கொடுக்கப்படுகிற சுவிசேஷம் பிரமாணமாய் சாட்சியிடப்படக்கூடிய காலம் வரையிலும் அது சங்கம காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சங்கம காலத்துக்குள்ளாக காத்திருக்கக்கூடிய ஒரு கிரியைகளுக்குள்ளாக அப்போஸ்தலர்களும் சீஷர்களும் பணிக்கப்படுகிறார்கள். அவர்கள் காத்திருக்குதல் பரிசுத்த ஆவியின் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வார்த்தையை அடையாளமாக பெற்றுக்கொள்ளும் வரையிலும் காத்திருக்கக்கூடிய ஒரு காத்திருக்குதல். நீங்கள் எருசலேமை விட்டு செல்லாமல் நீங்கள் காத்திருங்கள் என்று சீஷர்களுக்குள்ளாக சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமானது நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே அவர் நம்மோடு செய்த புதிய உடன்படிக்கையாகவும் அதுவே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாகவும் வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் அவருடைய சமூகத்தில் இருந்து ஜீவனை பெற்றிருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் இருந்து விசுவாசத்தின் மூலம் நமக்குள்ளாக ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறோம். இப்படி ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிற நாம் நித்திய ஜீவனுக்காக காத்திருக்குதல், இந்த நித்திய ஜீவனுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிற ஜனமாகிய நாம் அனுப்பப்பட்டிருக்கிற பிரமாணத்தை கைக்கொள்ளுவோமே ஆனால், சாட்சியிடப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தைக்கு உரிய பிரமாணத்தை நாம் கைக்கொள்ளுவோமே ஆனால் நாம் நித்திய ஜீவனை பெறக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வாக்குத்தத்தம் நிறைவேற இஸ்ரவேல் காத்துக் கொண்டிருக்கிறது.
ஜீவனை பெறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. புறஜாதிகளாகிய நாம் பெற்றிருக்க ஆவியின் சரீரத்தை நித்திய ஜீவனுக்குரியதாக, அது இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படும் பொருட்டாக காத்திருக்கக்கூடிய ஒரு காத்திருக்குதலுக்களாக நாம் இருக்கிறோம். இப்படி காத்திருக்கக்கூடிய வேளையிலே சாட்சி அனுப்பப்படுகிறது. மீட்புண்டாக காத்திருந்த ஜனங்களுக்குள்ளாக அன்னாள் அனுப்பப்பட்டாள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த அன்னாளுடைய சுவிசேஷத்தின் மூலம் மீட்புண்டாக காத்திருந்தவர்கள் களிப்புக்குள்ளானார்கள். அவர்கள் விசுவாசத்தின் நிறைவுக்குள்ளானார்கள். மேசியாவினுடைய வருகையை அறிந்தவர்களாக, தீர்க்க தரிசனம் சொன்ன வார்த்தை நிறைவேறினதை உணர்ந்தவர்களாக, சத்தியத்தின் மீது கொண்ட அன்பை பற்றி கொண்டவர்களாக, ஜீவனுக்குரியவர்களாக மாறினார்கள். நாம் வந்திருக்கிற வேளை கடைசி வேளை. இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகைக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு கிருபையின் காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். நாம் காத்துக் கொண்டிருக்கிறோம். அனுப்பப்படுகிற வார்த்தைக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய வேளையிலே மிருகத்தின் முத்திரையை தரித்திராத ஜனம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கிறது. கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் வேத வார்த்தை நிமித்தமும் இரத்த சாட்சியாய் இருந்தவர்களை குறித்து அவர்களும் உயிர்த்து 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைய போகிறதை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிறது. மிருகத்தின் முத்திரையை தரித்திராத காத்திருக்கக்கூடிய ஜனங்கள், மிருகத்தின் முத்திரை இன்னதென்று அறிந்து அந்த மிருகத்தின் முத்திரையை தன்னகத்தை பெற்றுக்கொள்ளாது காத்திருக்கக்கூடிய ஜனம் எடுத்துக் கொள்ளப்படக்கூடிய ஜனமாக, அவர்களுடைய கிரியைகள் ஆயத்தமாகி இருக்கக்கூடிய கிரியையாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இந்த காத்திருக்குதலானது ஆயத்தமாகி இருக்கக்கூடிய காத்திருக்குதலாய் இருக்குமே ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். நம்முடைய காத்திருக்குதல் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வேலைக்காக காத்திருக்கக்கூடிய காத்திருக்குதலாக, அந்த வேலையை அறிந்து நாம் காத்திருக்கக்கூடிய காத்திருக்குதலாக இருக்குமே ஆனால் நாம் அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே பங்கடைய எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு யோசேப்பை போல காத்திருப்போமே ஆனால் நாம் அவருடைய 1000 வருட அரசாட்சியிலே பங்கடையக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வாக்கு தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அது நிறைவேறக்கூடிய காலத்தையும் அறியக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக நாம் இருப்போமே ஆனால், அந்த கிருபையை பெற்று காத்திருக்கிற ஜனமாக நாம் இருப்போமே ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய ஜனமாக காணப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீதியான காத்திருத்தல் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இந்த தன்மையில் கொண்டிருக்கக்கூடிய இந்த காத்திருக்குதலானது நீதியின் தன்மை கொண்ட காத்திருத்தலாகும். நாம் நீதியின் தன்மையை கொண்ட காத்திருக்குதலுக்குள்ளாக இருக்கிறோமா, இல்லை அநீதிக்குள்ளான காத்திருக்குதலாக இருக்கிறோமா? ஜீவனுக்குரிய காத்திருக்குதலாக இருக்கிறோமா? நம்முடைய காத்திருப்புதல் ஆக்கினைக்குரிய காத்திருக்குதலாக இருக்கிறதா? சத்தியம் இவைகளை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சியை நாம் நம்முடைய கிரியைகளின் மூலம் செய்வோமே ஆனால் நம்முடைய காத்திருக்குதல் நீதிக்குரிய காத்திருப்பாக சாட்சியிடப்படுகிறது. எது நீதிக்குரிய கிரியைக்குரிய காத்திருத்தல்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சங்கீதக்காரன் இந்த நீதிக்குரிய கிரியைக்குரிய காத்திருக்குதலை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சங்கீதம் 33:18. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கப்படுகிறவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மரணத்திலிருந்து விலக்கப்படுகிறார்கள். அவர்கள் நீதிக்குரிய கிரியைகளை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஏனென்றால் நீதிமான் மரணத்தை காண்பதில்லை, நீதிமானுடைய ஆவியின் சரீரம் மரணத்தை காண்பதில்லை, 2ஆம் மரணத்துக்குள்ளாக கடந்து செல்வதில்லை. அவன் நித்திய ஜீவனுக்குரிய கிருபை பெற்றவனாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த கிருபைக்கு காத்திருக்கக்கூடிய ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கக்கூடிய ஒரு ஜனம். இவர்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவர்கள். இவர்கள் கர்த்தருடைய கிருபையை அறிந்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் கர்த்தர் யார் என்று அறிந்தால் அவருக்கு பயப்படக்கூடிய பயமே நீதிக்குரிய பயமாக காணப்படுகிறது. கர்த்தரிடத்திலே வைக்கக்கூடிய பயமாக காணப்படுகிறது. கர்த்தர் யார், பிதா யார், குமாரன் யார், கர்த்தரை குறித்த அறிவை நாம் பெற்றிருப்போமே ஆனால் கர்த்தரை அறியக்கூடிய அறிவு நம்மிடத்திலே கிருபையை கொண்டு வந்து சேர்க்கும். நாம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், நித்திய ஜீவன் என்ற கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள். நித்திய ஜீவன் என்ற கிருபைக்கு காத்திருக்கக்கூடிய ஜனம் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஜனம். கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஜனம் கர்த்தர் இன்னார் என்று அறிந்திருக்கிற ஜனம், கர்த்தரை குறித்து அறியக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கிற ஜனம். அவர்கள் கர்த்தருக்கு பயப்படக்கூடிய ஜனமாக காணப்படுகிறார்கள். தேவத்துவம் என்றும் கர்த்தத்துவம் என்றும் 2 தன்மையிலே கர்த்தர் கிரியைகளை செய்கிறார். தேவத்துவத்துக்குரிய தூதர்களை கண்டு பயப்படுவர்களும் உண்டு, கர்த்தத்துவத்துக்குரிய தூதர்களை குறித்து பயப்படுவர்களும் உண்டு. இவர்கள் இருவரையும் ஆளுமைக்குள்ளாக செய்கிறவர் பிதா. ஆனால் நாம் குமாரன் மூலமாகவே பிதாவின் இடத்திலே சென்றடைய முடியும் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. பிதா இன்றைக்கு 2 தன்மையிலே தன்னுடைய கிரியைகளை செய்கிறார்.
கர்த்தத்துவ ஜனத்துக்கு கர்த்தத்துவத்துக்குள்ளாக நாம் பிதாவினிடத்திலே சென்றடைய வேண்டும். கர்த்தத்துவத்து பிரமாணம் குமாரனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தேவத்துவத்துக்கு பிரமாணம் அது நீதிக்குரிய பிரமாணமாக வேதம் சாட்சி கொடுக்கவில்லை. தேவத்துவத்து பிரமாணம் ஆமிஷத்துக்குள்ளான நீதியை கொடுக்கிறது. அது ஆவிக்குள்ளான நீதியை கட்டளையிடவில்லை. ஆவிக்குள்ளான நீதியை நித்திய ஜீவனை சுதந்திரிக்கக்கூடிய கிருபையை கொடுக்கிறதாக காணப்படும். ஆவிக்குரியதான கிரியை நீதிக்குரிய கிரியையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே சாட்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள், அவர்கள் ஆத்துமாக்களை அவர் மரணத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறார். அவர்கள் அவர் மேல் பிரியமாயிருக்கிறார்கள். சங்கீதம் 147:11 நாம் பார்க்கிறோம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று சாட்சி கொடுக்கிறார். நாம் கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறோம். அந்த கிருபை மாமிசத்திலே நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைக்குரிய கிரியையாக அல்ல, அது கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய கிருபை. அந்த கிருபை நித்திய ஜீவனுக்குரிய கிருபை. நாம் அதற்கேற்ற கிரியைகளை ஞானத்தின் மூலமாக ஆவிக்குரிய பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய கிரியைகளை நாம் செய்யும் பொழுது நாம் நீதிக்குரிய கிரியைகளை நிறைவேற்றுகிறவர்களாகவும் நீதிக்குரிய காத்திருக்குதலுக்குள்ளான ஜனமாகவும் சாட்சியிடப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்துக்கு காத்திருக்கிறவர்கள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறான். சங்கீதம் 52:9, நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உமது நாமத்திற்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. உமது நாமத்துக்கு நான் காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறான். சங்கீதக்காரன் அவருடைய நாமத்துக்கு காத்திருக்கிறவனாக சாட்சியிடப்படுகிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துவின் சமூகத்துக்கு முன்பாக 24 மூப்பர்களுள் ஒருவராக அமரக்கூடிய ஒரு கிருபையை பெற்றவனாக தாவீது சாட்சியிடப்படுகிறான். தாவீதின் குமாரனாக கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அங்கே 24 மூப்பர்களுக்குள்ளாக அமர்ந்திருக்கக்கூடிய கிருபையை பெற்ற அந்த சங்கீதக்காரன் கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவனாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. எனவே தாவீதின் குமாரனாக அங்கே சாட்சியிடப்படுகிறார். தாவீதும் தன்னுடைய சங்கீதத்திலே ஆண்டவர் என்று குமாரனை குறித்து கொடுக்கக்கூடிய சாட்சியை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு காத்திருக்கிறவர்கள் பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நாமம் இன்னதென்று அறியக்கூடிய கிருபை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாமம் இன்னதென்று அறியக்கூடிய கிருபைக்காக நாம் காத்திருக்கிற ஜனமாக காணப்படுவோமே. ஆனால் கர்த்தருடைய நாமம் இன்னதென்று நமக்கு அறியக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுவார். இந்த காத்திருக்குதல் கர்த்தருடைய நாமத்துக்கு உரிய காத்திருக்குதலாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவன் என்றும் தேவனாகிய கர்த்தர் என்றும் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றும் யெகோவா என்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்றும் சாட்சியிடக்கூடிய நாமமாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தர் ஒருவரே, பிதா ஒருவரே. அந்த ஒருவர் நாமம் இன்னதென்று அறியக்கூடிய கிருபை. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அறியாதிருந்தார்கள். அந்த நாமத்துக்கு விரோதமாக தங்களுடைய கிரியைகளை செய்தார்கள். கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து சாட்சியிடக்கூடாது என்று அப்போஸ்தலர்களை படித்தார்கள். அப்போஸ்தலர்கள் தங்கள் ஜீவனையும் பாராமல் அந்த நாமத்துக்கு சாட்சி கொடுத்தார்கள். இயேசு கிறிஸ்து என்ற நாமம் பிரஜாதிகள் மத்தியிலே சாட்சியிடப்பட்ட போது அந்த நாமத்துக்காக அநேகர் கொலை செய்யப்பட்டார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தம் மரித்தவர்களாக காணப்பட்டார்கள். இரத்த சாட்சியாக மரித்தார்கள். அப்படி மரித்தவர்கள் வேதம் சாட்சி கொடுக்கிறது 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூச்சக்கரத்திலே வந்து அவரோடு அவருடைய அரசாட்சியில் பங்கடைவார்கள் என்று. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியாக இரத்த சாட்சியாக மரித்தவர்களுக்குள்ளாக அது 1000 வருஷ அரசாட்சியிலே அவர்களோடு சேர்ந்து நாமும் கிறிஸ்துவின் அரசாட்சிக்குள்ளாக பங்கடைய கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார். அந்த நாமம் தேவனுடைய வார்த்தை என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த வார்த்தைக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஊழியத்திலே கர்த்தர் நம்மை இணைத்திருக்கிறார். நாம் காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகைக்காக நாம் காத்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமத்தை அறிந்த ஜனம் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளக்கூடிய கிருபையை பெற்ற காத்திருக்குதலை பெற்றிருக்கிற ஜனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பு அது நித்திய ஜீவனுக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது, நாம் பரலோகம் என்ற சுதந்திரத்துக்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது அங்கே ஒரு காத்திருக்குதல், அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. சங்கீதக்காரன் சங்கீதம் 119:43 வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சத்திய வசனம் முற்றிலும் என் வாய் நின்று நீங்கி விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு காத்திருக்கிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சாட்சி கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 1000 வருட அரசாட்சியிலே பங்கடையக்கூடிய ஜனம், மிருகத்தின் முத்திரையை தரித்திராத ஜனம், மிருகத்தின் முத்திரையை தரித்திராமல் மணவாளனுக்காக காத்திருக்கக்கூடிய காத்திருக்குதலை
பெற்றிருக்கக்கூடிய ஜனமாகிய கிறிஸ்துவின் ஜனம் தாங்கள் ஆயத்தப்பட்டவர்களாய் காத்திருக்கக்கூடிய ஒரு நிலை, ஆயத்தப்பட்டவர்களாய் காத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். நாமத்தை அறிந்தவன், ஜீவனுக்குரிய அந்த நாமத்தை அறிந்தவன், கர்த்தருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னகத்தை ஆயத்தப்படுத்தப்பட்டவனாக காணப்படுகிறான். மணவாட்டியினுடைய வஸ்திரத்தை அணிந்தவனாக காணப்படுகிறான். மணவாட்டியினுடைய அலங்காரத்துக்குள்ளாக செல்லக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக காத்திருக்கிறவனாக காணப்படுகிறான். கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவனாக காணப்படுகிறான். அந்த கிருபை 1000 வருட அரசாட்சியிலே எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய கிருபை. அந்த கிருபைக்காக நாம் காத்திருக்கிறோம். மிருகத்தின் முத்திரையை தரித்திராத கிறிஸ்துவின் ஜனமே, நாம் ஆயத்தப்பட்டவர்களாய் காத்திருந்து இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.